ஹே ஆல், திஸ் இஸ் நித்யா. வெல்கம் பேக் டு பைபிள் வித் நித்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஆஃப்டர் 9 o'clock அதாவது மார்னிங் நான் என்னோடய ரொட்டீன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. 9 o'clock அப்புறமா ஒரு சின்ன தூக்கம், எப்படினாலும் ஒரு 9:30 9:45 வரைக்குமாவது இருக்கும். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் காஃபி எல்லாம் குடிப்பேன். ஸோ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படி பெட்டில் உட்காந்துட்டு பைபிள் மெடிடேட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா அப்படி கொஞ்சம் ஜாலியாக அப்படி இருந்துட்டு கொஞ்சம் நம்ம மைண்டுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லைங்க. ஸோ அப்படி ஃப்ரீயாக இருப்பேன். அடுத்து கொஞ்சம் அன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் நேச்சர்லாம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அப்படி வெளியே பார்த்துட்டே இருந்தேன். அதாவது நம்ம ரீதியில் சொன்னால் வாய் பார்க்குறது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் அதுவும் நம்ம மைண்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அப்படியே இருந்துட்டு அடுத்து என்னென்னா பைபிள் படிப்பேன். இன்றைக்கி இப்போது சாட்டர்டே சண்டேனா என்னோடய வேலை வித்தியாசமாக போகும். ஏன்னா ஷாலோம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான். ஸோ சண்டேனா சர்ச் போவோம். ஸோ இந்த டைம் வீக் டேஸில் மட்டும்தான், அதாவது மண்டே டு ஃப்ரைடே அந்த டைமில் மட்டும்தான் எனக்கு இந்த டைம் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ நம்ம மார்னிங் ஏர்லியராக எழும்புறதுனால இப்போ கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது தப்பில்லை, நம்ம உடம்புக்கு அது நல்லது தான் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ அதனால் நான் அந்த டைம் கொஞ்சம் தூங்குவேன். அதுக்கப்புறம் என்னென்னா என்னோடய பைபிள் ரீடிங் தான். பைபிளில் நான் நைட்டு படித்தது கூட சில நேரம் யோசிச்சுட்டே இருப்பேன். இது நம்ம ஷேர் பண்ணணும், இது ஆண்டவர் இவ்வளோ வெளிப்பாடு வச்சுருக்காங்களா. ஏன்னா அதை தியானிச்சிட்டே இருக்கும்போது எனக்கு அதில் வேறு ஏதாவது வெளிப்பாடு கிடைக்கும். ஸோ இப்படி தான் இன்றைக்கும் அதே போல் தான். எஸ்டர்டே மெடிடேட் பண்ணதை இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆல்ரெடி நல்ல கோல்டு வேறு. இந்த இதில் நான் உங்கள்கிட்ட என்ன தாட் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, லோத்தும் ஆபிரகாமும் இருக்காங்க. லோத்து என்ன பண்ணுறாருன்னா, லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. 2 பேருமே பிரிஞ்சு போகிறாங்க. ஆனால் லோத்து சோதோம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு அதை பார்த்து தேர்ந்தெடுத்துட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஆபிரகாம் சரி நம்மளும் ஒரு இடத்துக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜீசஸ் சொல்கிறாங்க, ஆபிரகாமே நீ எந்த இடம் உனக்கு நீ பார்க்குறியோ அந்த இடத்துலலாம் நடந்து நீ போ, நான் உனக்கு அது தருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு தோணுச்சு, ஏன் ஏசப்பா ஆபிரகாம் கதை கொடுத்துட்டு ஏன் லோத்து கதை கொடுத்தாங்க அப்படின்னு. நம்மளுடைய வாக்கு தத்துவம் என்னது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பூமியை எல்லாமே சீர்படுத்தி பாழா கிடக்கிற இடங்களெல்லாம் சீர்படுத்தணும், பாழா கிடக்கிற இடங்கள்லாம் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பூமியில் நம்மளே ஆண்டவர் படைச்சாங்க. அப்போது நம்ம ஆசீர்வாதத்தை மட்டுமே சுதந்திரிக்கிற இடத்துலையே இருந்தோம்னா, அதாவது வளமான இடங்கள் அதிகமாக இருக்குது, அந்த இடத்துலையே நாம் இருந்துட்டு இருந்தோம்னா நாம் ஆண்டவரை ஏற்றிருக்கோம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை. சில பேர் நம்மளுடைய ஆசீர்வாதங்களை பறிச்சுக்கிட்டாலுமே அல்லது நம்மளுடைய ஆசீர்வாதங்களை அவங்க எடுத்துக்கிட்டாலுமே நமக்குள்ள பாதைகளுக்குள்ள ஆண்டவர் புது புது ஆசீர்வாதங்களை வைக்க வல்லவர் வச்சிருப்பாங்க. அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியணும்னா அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கணும். சில பேருக்கு சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும். அப்போது நம்மளை வேற ஒரு பாதையில் நடத்தும்போது அந்த இடத்துல நமக்கு புதிய ஆசீர்வாதங்கள் அங்கே இருக்கும். ஸோ யாருமே ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இடம் கிடச்சிச்சு, ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வறுமையான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கே அப்படின்னு நம்ம யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா வருத்தமே படக்கூடாது. ஏன் வருத்தப்படக்கூடாதுன்னா, ஒரு ஆபிரகாம் இப்படிப்பட்ட இடங்களுக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது அந்த இடங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடங்களாக மாறிச்சு. ஸோ நாம் லோத்தை போல் ஆசீர்வாதமான இடத்த சுதந்திரிக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ஆபிரகாமை போல் உண்மையாக வாழ்ந்தால் இந்த பாழாய் கிடக்கிற இடங்களெல்லாம் நாம் என்ன பண்ணுவோம், இந்த ஆபிரகாமை போல் பாழாய் கிடக்கிற இடங்களுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் பெருகும். அதே போல் இப்போ லோத்து ஒரு சோதோம்ங்கிற இடத்துல இருந்தாங்க, நல்ல வளமையான இடம். இந்த இடத்துல ஒரு நீதிமான் இருக்கிறாருல்ல, அப்போ இந்த நீதிமான் என்ன பண்ணணும், இந்த இடத்த எனக்கு தந்துருங்க இங்கே ஏசப்பா நஞ்சின்னு சொல்லி அவங்க அதை மறந்துட்டு, அதாவது தேவனை மறந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, சரி இந்த மாதிரி உள்ள இடத்துக்குள்ள நான் இருந்தால் எனக்கு போதும், நான் ஐயோ, ஏன்னா இவர் நீதிமான். இந்த நீதிமான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனசில் ஒரு அங்கலாய்ப்பை கொண்டவராக இருக்காரு. ஐயோ அது அப்படி நடக்குதே, அவ்வளோதான்.
அதுக்காக பாரப்படுகிறவரா இல்லை, அதற்காக பரிந்து பேசுகிறவரா இல்லை, இதை இப்படி செய்யாதுங்க அப்படின்னு சொல்லி அதற்காக எதிர்த்து போராடுகிறவரா இல்லை. ஆனால் ஆபிரகாம் அப்படிப்பட்டவரா இல்லாமல் எல்லாத்தையுமே பரிந்து பேசுகிறவராக இருந்தார். சோதோம் ஜனங்கள் அடிமைப்படும் போது லோத்தை போய் மீட்டு கொண்டு வரக்கூடிய எதிர்த்து போரிடக்கூடிய தைரியம் படைத்தவராக இருந்தார். ஸோ நாமளும் அப்படிதான் ஒரு ஆபிரகாமை போல விசுவாசத்தில் மாத்திரமல்ல எல்லாவற்றையும் சகிக்கிறவர்களாக மாறணும். நான் இதை ரீட் பண்ணிட்டு இருக்கேன், நேற்றுக்கு நான் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது என் மனசில் வந்து பட்ட காரியங்கள் வந்து இந்த காரியங்கள் தான் என் மனசில் வந்து இவ்வளவு ஆண்டவர் வந்து ஆவிக்குரிய அர்த்தங்களை இவ்வளோ அர்த்தங்களை ஆண்டவர் வச்சுருக்காங்களே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்களும் அப்படி தான் ஈவினிங்கோ நைட்டோ எந்த வசனமே படித்தாலும் அதை வந்து மார்னிங் வந்து அதை வந்து மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே இது எதுக்குன்னு இசப்பட்ட கேட்கும்போது நிறைய விஷயங்களை இசப்பா கற்று தருவாங்க. ஸோ இன்றைக்கி நான் அவங்க கூட இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை நான் வந்து தியானிச்சுட்டு இருக்கிறது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு வந்து என்னென்னா, இப்போது லோத்து வந்து எப்படினாலும் ஒரு திட்டம் போட்டிருப்பார்ல, எப்படியாவது நம்ம அந்த இடத்த வாங்கிடணும்ப்பா அப்படின்னு. ஆனால் ஆபிரகாம் எவ்வளோ அழகாக அதை வந்து சரி நீ இருந்துட்டு போ அப்படின்னு விட்டு கொடுத்தாங்க. இதே போல் தான் நமக்கு நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா பொறாமைப்படுவாங்க. நம்ம ஒரு இடத்துல போனால் இவன் வந்துட்டானா, இவனுக்கு தான் எல்லாமேயா அப்படின்னு நம்மளை பொறாமைப்படுவாங்க. ஏன் சில நேரத்தில் வந்து நம்மளை கேலி அடிப்பாங்க. நிறைய பேர் கூட சேர்ந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்துவாங்க. நம்ம வந்து திருப்பி அவங்களுக்கு அந்த பதில் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு காலம் நேரம் வரும். ஏன்னா ஞானி என்ன பண்ணிகிட்ருக்கான், அந்த நேரத்தை வரும், எனக்கு எப்போ அந்த நேரம் வரும் அப்படிங்கிறத கவனிச்சிட்டே இருக்கான் அப்படின்னு ஒரு பைபிளில் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வரும்போது நாம் தீமையை எப்படி வெல்லணும், நன்மையினால் வெல்லணும். ஸோ அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாம் அவங்க செஞ்ச தப்பை வந்து திருப்பி அதே போல் பண்ணக்கூடாது. அவங்கள அந்த தப்புலேருந்து மீட்டு எடுக்கணும். எடுத்துட்டு சில பேருக்கு புரியும், அப்போ அவங்களே திருந்திடுவாங்க. சில பேருக்கு புரியாது, சொன்னாதான் புரியும். அந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அன்னைக்கு பண்ணினீங்கல்ல அது தப்பு, ஸோ இன்றைக்கி இந்த ஆபத்துலேருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாத்துருக்காங்க, இனிமே எந்த தப்பையுமே இதே போலலாம் பண்ணாதீங்க. நம்ம சில இடத்துல சொல்லி கொடுக்குற சூழ்நிலை வரும்போது நம்ம சொல்லி கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள். அதே மாதிரி சில பேர் இவ்வளோ தானே, இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ குறிப்பாத்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடம் நமக்கு வரும் பொழுது நம்ம வந்து அமைதியாகவே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நான் பேசி தான் ஆகணும்னா பேசணும். அது ஆண்டவர் நமக்கு அந்த டைமை தருவாங்க, அந்த தருணத்தை தருவாங்க. அப்போது வந்து நாம் அதுக்காக செயல்படலாம். ஸோ இப்படி தாங்க என் டைமில் அந்த 10 தான் எல்லா செடிக்கும் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா வாஸ்லாம் வந்து கரெக்டாக அந்த ப்ராப்பராக அதில் வச்சுருவேன். ஏன்னா இதில் நான் சம்டைம் வந்து ரொம்ப அப்படி ஒரு டயர்டாக இருந்து அதை அப்படி போட்டுட்டேன்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிடும். ஏன்னா அத்தை வந்து திட்டுவாங்க, அவங்களுக்கு அங்கே அலங்கோலமாக இருக்கிறதே பிடிக்காது. அதுக்கப்புறமா அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் என்ன அப்படி கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம வீட்டிலே இருக்கிறதா, வெளியே எங்கேயும் போக மாட்டோம். ஸோ நம்ம லைஃபு இது தான், ஹோம் மேக்கர்னால் நம்ம லைஃப் வந்து இது தான். ஏன்னா இன்னும் நம்ம பிள்ளைங்க பெரிய பெரிய பிள்ளையெல்லாம் ஆனதுக்கப்புறம் ஒரு வேளை நம்ம சோஷியலைஸ் ஆகுவோமா இருக்கும். அது வரைக்கும் நம்ம லைஃப் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஏன்னா இந்த டைம் கிடைக்காது இல்லைங்க. ஸோ இது ஐயோ நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நீ கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறனா கட்டப்பட்ட நிலைமையிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், நம்ம லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணணும். ஸோ ஐயோ நான் தனியாக இருக்கிறேன், டிப்ரெஷனாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நாளுமே நம்ம யோசிக்கவே கூடாது. அதை அப்படி நம்ம யோசித்தோன்னா அது நம்ம ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணணும், குளிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இது எதுக்குன்னா ஷாலோமை வந்து கூப்பிட போகணும், அதுக்காக தான் ரெடி ஆகிட்ருக்கேன். இனி அவனை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எப்போவுமே எனக்கு பிஸி இருக்கும். இவ்வளோ டைம் தான் நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைம். இந்த டைம் தான். இந்த டைம்லேயும் நமக்கு வேலை இல்லாமல் இல்லை, இருக்கும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் நம்ம மைண்டு ஃப்ரீயாக வச்சு நம்ம வேலை செய்கிற அந்த டைம். ஸோ நிறைய பேர் வந்து என்னென்னா மார்னிங்க்கு குக்கிங்க்கு ஆள் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வீடு வந்து
நீட் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் வச்சுருப்பாங்க. நானும் ஆசைப்பட்டேன் தான், இப்படியெல்லாம் நம்ம வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் தான். ஆனால் இப்போ ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வசனம் வந்து ஆண்டவர் எனக்கு வந்து காமிச்சிருந்தாங்க. அதாவது, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள் அப்படியில்லை, வீதியிலே ராத்தங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லோத்து அங்கே வந்து 3 புருஷர்கள் வராங்க, அவங்கள கூப்பிடுறாங்க வீட்டுக்கு. ஏன்னா அவர் சோதம் அழிக்க வராங்க. ஆனால் அவர்கள் தேவதூதர்கள் அப்படின்னு தெரிஞ்சு அவன் என்ன பண்ணுறான்னா கூப்பிடுறான். ஆனால் அங்கே போகலை, இல்லை நாங்கள் ராத்தங்குவோம் வீதியில் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் வருத்தி கேட்டுக்கொண்டதுனால தான் அவங்க போகிறாங்க. ஆனால் இங்கே ஆபிரகாம் கிட்ட இதே 3 புருஷர்கள் இங்கே வரும்போது ஆபிரகாம் அவங்கள பார்த்துட்டு ஓடி போகிறான். வீட்டில் இருந்தவன் எங்கே போகிறான்னா அந்த கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டோடு ஓடி போய், ஆண்டவரே உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடச்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் இருங்க, ஏன்னா அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கெலாம் இவர் பாத்திரனா அப்படிங்கிறத அவர் யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரங்க நீங்கள் இங்கே இருங்க, நீங்கள் என்னை விட்டு வந்து கடந்து போகாதீங்க, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரேன் உங்கள் கால்களை நான் கழுவுறதற்கு, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்பம்லாம் சுட்டு கொண்டு வரேன், இங்கே இருந்து கொஞ்சம் ராத்தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவருடைய தாழ்மை எப்படி இருக்குது. நம்மளாம் அங்கே தகுதியா, நம்மளை தேடி ஒருத்தர் வராரா அப்படின்னா, நான் லோத்து, நான் நீதிமான், அப்போ என்ன தேடி வராரு, வாங்க எங்கள் வீட்டுக்கு போங்க, வாங்கலாம் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. ஆனால் ஆபிரகாம் எவ்வளோ தாழ்மையாக கூப்பிடுறாங்க. ஸோ நமக்கு இந்த தாழ்மை இருந்தால் ஆண்டவர் நம்மக்கிட்ட நம்ம இருதயத்தில் தங்க வல்லவராக இருக்கிறாங்க. ஸோ தாழ்மையாக இருப்போம், ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க வல்லவர். ஸோ இப்போ எனக்கு இந்த தாட் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் தட் மா? நல்லா இருக்கே. கிளி யார் தந்தாங்க? ஆன்ட்டி தந்தாங்க. அப்படியா? கிளி ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். இந்த கிளியோட அழகுல ரெட் கலர்ல வரும். ரெட் கொடுத்துருக்காங்களா? நம்ம ஏர்லியராக எழுந்துச்சு நம்ம வேலையை செஞ்சிட்டோன்னா அதெல்லாம் குக்கிங்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஹெல்ப்பும் நமக்கு தேவை கிடையாது. மேடெல்லாம் வைக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. பிஸியாக இருக்கிறவங்க ஒரு வேலை வைப்பாங்களா இருக்கும், நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கும். ஸோ அது தேவையில்ல. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா அந்த மளிகை லிஸ்ட்லாம் எழுதிட்டே இருந்தேன். ஸோ அதுதான் அப்படியே இருந்து யோசிச்சுட்டே இருந்தேன் என்னென்னலாம் வேணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஈவினிங் வந்து அந்த வாசல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இவனும் அப்புறம் ஷலம் கூட இருந்தான்னா அந்த ஒரு வேலையுமே 1 ஹவர் நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் விளையாடிட்டே இருப்பான். இதே நான் தனியாக இருந்தேன்னா சீக்கிரமாக என் வேலைலாம் முடிஞ்சிடும். ஸோ அந்த க்ளீன் பண்ணி அந்த வேலைலாம் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஈவினிங் வந்து நம்ம எதாவது ஸ்நாக்ஸும் காஃபியும் குடிக்கலாமே அப்படின்ட்டு தான் கிச்சன் பக்கம் வந்தோம். ஸோ ரொம்ப டயர்டாக வேறு இருந்துச்சு அன்றைக்கி. ரொம்ப என்னால் முடியல, ஏன்னா கோல்டு, அதுக்கப்புறமா காஃப் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது பொருட்படுத்தாமல், ஏன்னா அவன் கூட இருந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல, ஏன்னா அவனுக்கும் போர் அடிக்கும். ஏதாவது என்கிட்ட இருந்து விளையாடிட்டே இருப்பான், தூங்க கூட விட மாட்டான். ஷலம் ஃப்ரெண்ட்ஸ் 3 நேரமும் ஜோ பண்ணாங்கல்ல, அந்த அண்ணன் யாரு மோன? 3 நேரமும் ஜோ பண்ண அண்ணனுக்கு பேர் என்ன பேரு? தானியேல். ஒரு பெரிய கப்பல் கட்டுனாங்களே, அதான் தாத்தாக்கு பேர் என்ன பேரு? என்ன தாத்தா கப்பல் கட்டாங்களே, மழை வருதுன்னு சொல்லிட்டு கப்பல் கட்டினாங்களே, தாத்தாக்கு பேரு? நோ தாத்தா. வெரி குட். நோவா. மீனுக்கு வயிற்றுக்குள்ள இருப்பாங்க, வயிற்றுல. அது யாரு? யோனா. யோனா. இன்னைக்கு உனக்கு ஒரு கதை சொல்லி தரட்டா? மீன் வயிற்றுக்குள்ள யார் இருந்தா? யோனா. யோனாவை என்ன பண்ணாங்க? ஏசுப்பா என்ன சொன்னாங்க? யோனா நீ வந்து எங்க போ, நினிவேக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா யோனா அண்ணா எங்க போனாங்க? தர்ஷீஸ்க்கு போனாங்க. ஏசப்பா சொன்னாங்கன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? அப்பம்மா நம்புவாங்களா? அப்பா மட்டும் ஏசப்பா கிட்ட வாங்க நம்புவாங்களா? போலாங்க சும்மா ஏச்சப்பான்னு சொல்லிட்டு இருக்கான், திட்டுவாங்களா?
அப்ப அந்த காலத்துல என்கிட்ட இயேசுவா பேசினாங்கன்னா யாராவது நம்புவாங்களா? யாரும் நம்ப மாட்டாங்க. அப்ப யோனா என்ன சொன்னாங்க, சும்மா இருங்க இயேசப்பா, நீங்க நினிவேக்கு போக சொல்லிட்டே இருப்பீங்க, நான் போக மாட்டேன், எங்க போனா யாருமே என்னை நம்பவே மாட்டாங்க, என்னதான் எல்லாரும் திட்டுவாங்க அப்படின்னு. நான் ஒன்றை என்ன சொன்னேன், யோனா நீ நினிவேக்கு போ அப்படின்னு சொல்லப்புறம் நானே கேட்காம தர்ஷீஸ்க்கு போயிடுவாங்க கப்பல் ஏறி. அங்க போன உடனே பெரிய காத்து புயல்லாம் அடிக்கும். அடிச்ச உடனே கப்பல் என்ன ஆகுது, கீழே உள்ள போகுது, இப்படி ஆடிக்கிட்டே இருக்கு. அப்ப எல்லாரும் பார்க்காங்க, எப்படிடா இது நடக்குது அப்படிங்கும்போது யோனா அடைஞ்சாங்க, என்ன தூக்கி கடலுக்கு போட்டுருங்க, நீங்க எல்லாரும் உயிர் படைச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னது இது, இப்படி ஒருத்தையும் சொல்றானேன்னு சொல்லிட்டு சரி நம்ம எல்லாருக்கும் பேரையும் எழுதி போடுவோம், சீட்டு எடுத்து யாருக்கு பேர் விழுவோ அந்த ஆளை தான் கடல் ஒதுக்கி போடணும் அப்படின்ட்டாங்க. எல்லாருக்கும் பேரையும் எழுதுறாங்க, எழுதி எல்லாருக்கும் பேரையும் போட்டு ஒரு ஆளை எடுக்க வைக்கிறாங்க. ஒரு பேர் எடுத்தோடனே யோனான்னு வந்துச்சு. அப்ப யோனா தத்துவ கடல்ல தானே போடுவாங்க, போட்டாங்க. அந்த மீன் யோனா தாத்தாவை விழுங்கிச்சு. மீனுக்கு வயிற்றுக்குள்ள இருந்து யோனா தாத்தா மீனுக்கு வயிற்றுக்குள்ள சாப்பாடு உள்ள போனோம்னா வயிற்றுக்குள்ள ஒரு சின்ன ஏதோ ஒன்று ஆவி கிரைன் ஆகிருதா, எல்லாமே கிரைன் ஆகிருதா. அதே போல யோனா தாத்தா உள்ள போனா கிரைன் ஆகிடுவார்ல. அப்ப யோனா தாத்தா உள்ள போன ஐயோ ஐயோ வலிக்குதே 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 அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பா என்ன மன்னிங்க, நான் நினைவுக்கு போறேன் அப்படின்னு சொன்னோன்னே மீன் என்ன பண்ணிச்சு, வாமிட் பண்ணிச்சு. உடனே நினிவேல போய் சொல்றாரு, இப்படி கடவுள் என்கிட்ட பேசினாரு, நீங்க பாவம் பண்ணதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த மீன் கிட்ட அங்க மீன் இருந்து அங்க காப்பாற்றப்பட்டு அங்க போய் சொன்ன உடனே எல்லாரும் 3 நாள் உபவாசம் பண்ணாங்க. 3 நாள் சின்ன பிள்ளைகள் கூட சாப்பிடலையா, மாடு ரொம்ப கூட சாப்பிடலையா. அப்படி 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சாங்க. ஸோ இயேசுப்பா ஒரு காரியம் சொன்னா நம்ம செய்யணுமா? அவங்க நம்ப மாட்டாங்க, அவங்க என்ன திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாம இருப்பாங்க, இருக்கணுமா? இருக்கக்கூடாது. மாதிரி யோனா அந்த மாதிரி மீனுக்குள்ள வயிற்றுக்குள்ள போயிட்டு வரணும். ஓகே, மீனுக்கு வயிற்றுக்கு போன அண்ணாவுக்கு பேர் என்ன பேரு? யோனா. யோ. ஸோ அவனுக்கும் வந்து ஏதோ இப்படி கதை சொல்லி கொடுத்து ஒரு காஃபியை வந்து இது பண்ணியாச்சு. அன்றைக்கி வந்து அந்த ஹெர்ஷிஸ் கொஞ்சம் சிரப் கேட்டான், எனக்கு தேவை மம்மி தாங்க அப்படி கேட்டான். ஸோ அவனுக்கு அதையும் கொடுத்துட்டு அப்படி கொஞ்சம் நம்மளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அதே போல் தாங்க நம்ம இப்போ வீட்டில் வந்து 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது, ஒருத்தங்க விளையாடிட்டு இருப்பாங்க, நம்ம கதையை பார்க்கலாம். ஆனால் ஒரே பிள்ளை இருந்துச்சுன்னு வைங்களேன், அது சுற்றி நம்மக்கிட்ட தான் வரும். நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, இல்லை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனை இது பண்ணக்கூடாது, இல்லைனா வேறு ஏதாவது கேமோ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கக்கூடாது. இப்படி நம்ம வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணால் இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, பிள்ளைங்க யார்கிட்டையுமே போக மாட்டாங்க, நம்ம பக்கமே தான் இருப்பாங்க. அந்த டைமும் நாம் என்ன சொல்லிக் கொடுக்கணுன்னா, இப்போ எல்லாரும் இருக்காங்க, ஸோ நீ வந்து எல்லார் கூடயுமே மிங்கிள் ஆகணும். யாரும் இல்லாத டைம் நீ என் கூட பேசலாம், ஸ்டோரி கேட்கலாம், ஆனால் எல்லாரும் இருக்கிற டைம் நீ எல்லார் கூடயுமே மிங்கிளாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்படி இல்லைனா பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா எல்லார் கூடயும் மிங்கிள் ஆகவே மாட்டாங்க, நம்ம கூட இருப்பாங்க. ஸோ நான் அதை வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா தனியாக வேற இருக்கானா, அதனால் இந்த விஷயத்தை நான் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன். வீடு கட்டிட்டாய், கதை சொல்லிட்டாய். ஆனால் வீடு கட்டி தருவியா? வீடு கட்டிட்டாய். எவ்வளோ பெரிய வீடு கட்டி தருவ? வீடு வீடு கட்டி தருவாங்க. ஏசுப்பா வீடு கட்டி தருவாங்களா நமக்கு? ஓகே. நான் பிடிக்கிட்டா? அவன் வந்து அடிக்கடி வந்து இப்படி தான் சொல்லுவான், உனக்கு வீடு கட்டித்தாரேன், நான் உனக்கு வீடு கட்டித்தாரேன் அப்படி சொல்லுவான். ஏன்னா எங்கள் அத்தை வந்து ஏதாவது கோபத்தில் நம்ம வந்து ஒரு வேலை செய்யலை அப்படின்னா வந்து அவங்க கோவப்பட்டுட்டு எல்லாரும் வெளியே போயிருங்க, மேலே போய் இருந்துருங்க, வீட்டுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விளையாட்டி சொல்லுவாங்கள்ல. அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஆமாம் இவங்க வந்துட்டாங்க, எப்போ மாதிரி இப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு சில நேரம் நமக்கு அது ஃபீலிங் அவன் ஹர்ட் ஆகுமா, அதனால நான் அப்படி அமைதியாக இருப்பேன். அவனே வந்து மம்மி நான் உனக்கு வீடு கட்டித்தரேன் மம்மி அழகாக சொல்லுவான். ஸோ அதுதான், உனக்கு வீடு கட்டித்தரேன், கற்று சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னான். நெக்ஸ்ட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெளியே இருந்து
பாய் பார்த்துட்டு நம்ம எங்கே இருந்தாலும் வந்துடுவான். டிவி அங்கே ஓடிட்டுருக்கோம், ஆனாலும் சார் வந்து இருந்துட்டு ஒரே கதை பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் இவனுக்கு மூக்கு பார்த்தோன்னா கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னென்னா சைனாக்கார மூக்கு மாதிரி இருக்குமே அது அப்படி கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு ஈவினிங்குள்ளே ஸ்நாக்ஸ் வந்து இது தான். இன்றைக்கி கொழுக்கட்டை தான். அவன் இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கொழுக்கட்டைக்குள்ளே அந்த சர்க்கரை அவல் அதுக்கப்புறமா தேங்காய்லாம் வச்சு சாப்பிட்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கும் சும்மா பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் நைட்டு ஆஸ் யூஷுவல் தூங்க போயாச்சு. தூங்க போனாலே இங்கே தான் பால்கனியில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி விளையாடிட்டு ஜாலியாக இருந்துட்டு எங்களுக்கு டைம் இப்படி தாங்க ஸ்பெண்ட் ஆச்சு இன்றைக்கி. ஸோ ஆஃப்டர் 9 to 9 இப்படி தான் என்னோடய லைஃப் வந்து ஜாலியாக கொஞ்சம் லோன்லியாகவும் இருக்கிற டைம் இப்படி ஷாலோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாகவும் போகும். ஸோ நீங்களும் ஜீசஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், குழந்தைங்க கூட நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லோன்லியாக இருக்குதே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே மாறும். இது வந்து ஒரு நன்மைக்காக தான். ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்கள வளர்க்குறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து ஒரு டெடிகேஷனான டைம். ஸோ பாய்.